ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஜான் சாப்டர் 6 verse 37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவரிடத்தில் வருகிற ஒருவரை ஆகிலும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள், என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அநேக நேரத்தில் கிறிஸ்து இயேசுவின் இடத்துல போகாமல் பலரிடத்தில் நாம் கடந்து சொல்லுகிறோம். பல மக்கள் மத்தியில் போய் நம்மளுடைய குறைகளை தீர்த்து கொள்ள விரும்புகிறோம். பல இடத்துக்கு போகிறோம். ஆனால் நிச்சயமாக மனுஷர்களை நாடி நாம் போகும்போது நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான நிச்சயமும் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை தேடி நாம் வரும்பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். இங்கே அதனால தான் சொல்கிறாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஒருத்தனையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன். யார் வந்தாலும், அவன் எந்த தேசத்துக்கு உரியவனாக இருந்தாலும், எந்த மதத்துக்குரியவனாக இருந்தாலும், எந்த பாஷைக்காரனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிறத்துக்குரியவனாக இருந்தாலும், யாரெல்லாம் என்னிடத்தில் வராங்களோ எல்லாரையும் நான் என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை முன்னிட்டு ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் காண்பிக்க, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் விவரிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி யூதாஸ் காரியத்து, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன், அவரை காட்டி கொடுத்தான் என்பதை நம்ம யாவரும் அறிந்திருக்கிறோம். 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான். ஆனால் பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான், சத்தியம் பண்ணி சபிக்கவும் தொடங்கினான் என்று பார்க்கிறோம். இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சபித்தான், சத்தியம் பண்ணினான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் யூதாஸ் காரியத்தை சபிக்கலை, சத்தியம் பண்ணலை, ஒன்றும் செய்யலை, முத்தம் தான் கொடுத்தார். முத்தத்தினால் அவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அப்படி காட்டி கொடுத்தது நிமித்தமாக அவருக்கு மரண ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட யூதாஸ் காரியத்து என்ன செய்கிறான் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல யூதாஸ் காரியத்து மனஸ்தாபப்படுகிறான். நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். அவர் ஆக்கினைக்குள்ளாக, மரண ஆக்கினைக்குள்ளாக இயேசுவானவரை தீர்த்தது நிமித்தமாக இப்படி அவன் சொன்னான். சொல்லிட்டு யார் இடத்துல வருகிறான்னு சொன்னால், பிரதான ஆசாரியர் இடத்துல வந்து பாவ அறிக்கை செய்கிறான். பிரதான ஆசாரியர் இடத்துல பாவ அறிக்கை செய்கிறான். பாவ அறிக்கை செய்து அந்த இடத்துல போய் ஏதாச்சும் ஒரு தீர்வு வருமா, அவனுடைய குற்ற உணர்வுகள் தீருமா, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த கில்ட்டி கான்ஷியஸ் மாறுமா என்று சொல்லி அவன் போய் ட்ரை பண்ணுறான். அந்த வாங்கின காசை திருப்பி கொடுத்தா ஒருவேளை அதுக்கு தீர்வு வருமானு சொல்லி அதெல்லாம் செஞ்சு பார்க்குறான். ஆனால் தீர்வு வரல. அங்கே பிரதான ஆசாரியர் இடத்துல போகிறான். அதற்கு பின்னதாக தேவாலயத்துக்கு போகிறான். அங்கே தேவாலயத்தில் ஆண்டவர் இல்லை. தேவாலயத்தில் ஆண்டவர் இல்லை. இயேசுவானவர் அப்பொழுது அங்கே நியாய விசாரிப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவன் யார்கிட்ட போயிருக்கலாம்? நேராக இயேசு எங்கே இருக்கிறாருன்னு தேடி இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிருந்தானா நமக்கு தெரியாது. வசனத்தின்படி இவன் தான் காட்டி கொடுக்கணும், இவன் தான் வந்து சாகணும். ஆனால் ஒரு யோசனை இப்படி இருக்குது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போயிருந்தா ஆண்டவர் தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் ஆண்டவரை புறம்பே தள்ளாத தேவன் அல்லவா? கடைசி நிமிஷத்தில் ஒரு கள்ளன், கொலைபாதகன் சிலுவையில் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை நினைந்தருளும் என்று சொன்ன பொழுது
இயேசுவானவர் அவனை தன் பட்சத்தில் சேர்த்து கொண்டார். என்னோடு கூட நீ இன்றைக்கு பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னதை நான் பார்க்கிறோம். அதுபோல் இங்கே பேதுருவும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை எனக்கு யாருனே தெரியாதுன்னு சபிக்கிறாரு, சத்தியம் பண்ணுறாரு. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறது முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அப்போ இவனுக்குள்ள ஒரு அழுக, கண்ணீர் விடுறான், மனம் கசந்து கண்ணீர் விடுறான். ஆனால் யூதாஸ் அழுத மாதிரி தெரியல. அவனுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வருது. அவன் போன இடம் தவறு. பிரதான ஆசாரிய இடத்துல போனான், தேவாலயத்துக்கு போனான். அங்கெல்லாம் ஆண்டவர் இல்லை. அங்கெல்லாம் மன்னிப்பை தருகிறவர்கள் அங்கே இல்லை. மன்னிப்பை தருகிற தயாளன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இவன் வராமல் எங்கெங்கேயோ போனதுனால அவனுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவன் தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியை தேடி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் எங்கெங்கேயோ ஓடுறாங்க. எங்கேயும் ஓடாதீங்க. பிரதான ஆசாரியர்கிட்ட போகாதீங்க. நீங்கள் தேவாலயத்துலேயும் போய் தேடாதீங்க. நீங்கள் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் வாங்க. அங்கே ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்ளவும், உங்கள் குற்றம் குறைகளை மன்னிக்கவும், உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை தம் பட்சமாய் சேர்த்து கொள்வதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தைப்படி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த ஒருவரையாகிலும் அவர் புறம்பே தள்ளாமல் எல்லாரையும் சேர்த்து கொண்டார். விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவளுக்கும் மன்னிப்பை தேவன் தந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்களுக்காக இருக்கும் பொழுது எங்கள் பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வராமல் நாங்கள் மனுஷரிடத்திலும் பல இடங்களிலும் ஒரு யூதாஸ் காரியத்து பிரதான ஆசாரியனிடத்திலும் தேவாலயத்திற்கும் போனான். ஆனால் அங்கே அவனுக்கு தீர்வு கிடைக்கவில்லை, தன்னை மாய்த்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் எங்களில் ஒருவருக்கும் இராதபடி நாங்கள் கிறிஸ்து இயேசுவினிடத்திலே ஓடி வர, எங்களை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவரிடத்திலே நாங்கள் நெருங்கி வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தரும். இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.